இன்னைக்கு யார் ஜாதகம் தருது? பிரகாஷ் குமாரா? என்னங்கய்யா? கொடைக்கானல இருந்து தண்டபாணி குருஜி. சொல்லுங்க. குருஜி, இன்னைக்கு என்னோட ஜாதகம் கொஞ்சம் ஆய்வு பண்ணலாம் குருஜி. இன்னைக்கு அவர் பிரகாஷ் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாரு. சரிங்க குருஜி. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அவர் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாப்புல. பிரகாஷ் இருக்கீங்களா? சரிங்க குருஜி. ஓகே குருஜி. பிரகாஷ் சென்னை இருக்கீங்களா? ரைட் ரைட். ஓகே, இப்போ தான் கால் பண்ணார் அவர், எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சால் 2 ஜாதகம் கூட பார்த்துடலாம். பிரகாஷ் சார், நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். யாருது? ரைட்டு. டேட் சொல்லுங்கள். டேட் சொல்லலாம். 17/10/96 ஐயா. 17/10/96. ஆமாங்க. டைம் சொல்லுங்கள். டைம் வந்து 1:32 PM ஐயா. பிறந்தோம் நிலக்கோட்டை ஐயா. நிலக்கோட்டை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல். ஆஞ்சாதகம் ஐயா. ஆஞ்சாதம். ஓகே. திதி பஞ்சமி திதி வளர்பிறை ஐயா. சூன்யம் மிதுனம் கன்னி. நாமயோகம் சோபம் நாகம். சோபனம். ஆமாங்க. சூரியன் ராகம் யோகி. அவயோகி சனி சுக்கிரன். கரணம் பாலவ காட்டமுடிதான். வைநாசிகம் சந்திரன். முடக்கு சனி பகவானுக்கு. வைநாசிகம் சந்திரனா? ஆமாங்க. சொல்லுங்க. லக்னம் ஐயா. மகர லக்னம் ஐயா. திருவோணம் 2ஆம் பாதம். மீனத்துல வந்து கேதுவும் சனி பகவானும் இருக்குது ஐயா. கேது வந்து உத்திரட்டாதி 3 ஐயா. மீனத்துல சனி பகவான் வந்து உத்திரட்டாதி 2 ஐயா. செவ்வாய் வந்து ஆயில்யம் 4 ஐயா. கடகத்துல. சிம்மத்துல சுக்கிரன் பூரம் 3 ஐயா. கன்னியில ராகு அஸ்தம் 1 ஐயா.
அது கண்ணிலேயே புதன் அஸ்தம் 3 ஐயா. அடுத்து அடுத்து வந்து சித்திரை 3 ஐயா சூரியன். இங்கே துலாம்லையா? ஆமாங்கய்யா, துலாம் ஐயா. விருச்சிகத்துல சந்திரன் கேட்டை 4 கை. தனுசுல குரு போராடம் 2 கையா. அவ்வளவுதானே. சூரிய தசை சந்திர புத்தி கை. ஓகே. வயசு என்னாச்சு? 96 பிறந்திருக்காங்க. 96 பிறந்திருக்காங்கன்னா இப்போ என்ன வயசு? 29 வயசு கிட்டத்தட்ட வந்து 30 வந்து ரன்னிங்கில் இருக்கு. சரிங்களா? அக்டோபர். ஸோ அக்டோபர் முடிஞ்சிருச்சு, 30 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரி, ஜாதகம் வந்து நான் ஏற்கனவே நிறைய வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். கன்னியில் கிரகம் இருந்தால் என்ன பலன்? கன்னி ராசியில் கிரகம் இருந்தால் என்ன பலன்? யாரு வேணாலும் சொல்லிடலாம். காதல் வயப்படுவார். ஜாதகருக்கு உறுதியாக காதல் வந்தே தீரும். புதன் வேற, அந்த வீட்டு ஓனரு, லக்னமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. கண்ணியில் கிரகம் இருந்தாவே வந்து உறுதியாக காதல் வரும். அதுலேயே வந்து அந்த வீட்டு ஓனர் வேறு நிற்கிறாரு. இது வந்து என்னன்னா கண்டிப்பாக காதலை வந்து உருவாக்கும். நிற்கிறது வந்து புதன் தீசூனிய அதிபதி. மற்றொரு வந்து உபயோகி, அவரே வந்து கர்ணநாதன். அப்போ கர்ணநாதன் உபயோகி தீசூனிய அதிபதியுடன் நினைத்து அஸ்தத்தில் இருக்காரு. ராகு வந்து பாசிட்டிவாக வேலை பார்ப்பாரு, டபுள் பாசிட்டிவ். புதன் வந்து நெகட்டிவாக வேலை பார்ப்பாரு. அப்போ காதல் என்பது ஜாதகருக்கு நிச்சயம் வரும். அதன் வழியில் சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவார். இப்போ காதல் வந்து கல்யாணத்தில் முடியலாம், அல்லது ஃபெயிலியர் ஆகலாம், வீட்டில் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம். காதல் அப்படின்னாலே பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து வரும். அது என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற கோணத்தை நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது அவயோகி அவயோக சார்ந்திலே இருக்கார். கலஸ்தரக்காரன் அவயோகி அவயோக சார்ந்திலே, இவர் வந்து கலஸ்தரத்தை புரியக்கூடிய ஒரு கிரகம். அடுத்து வந்து என்னன்னா சனி கேது காம்பினேஷன் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். இந்த நட்சத்திரம் வந்து அவயோக நட்சத்திரம். அது இல்லாமல் முடக்கு அதிபதி நட்சத்திரம். சனி வந்து அவயோகி, அவரே முடக்கு அதிபதி. கேதுன்ற ஒரு நியூட்ரல் கிரகத்தோட வந்து சேர்ந்திருக்காரு. இது வந்து சன்னியாசி யோகத்தை வந்து குறிக்குது. சன்னியாசி யோகம் என்னன்னாக்க எல்லா உறவுகளிடம் இருந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, மாமன் சித்தப்பன், நண்பர்கள், அப்புறம் வந்து காதலி, மனைவி, தன்னுடைய குழந்தைகள், அவர்களை தவிர வேற எல்லா உறவுகளையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா உறவுகளிடமும் இருந்து அந்த ஜாதகரை வந்து தனிமைப்படுத்தும், ஆன்மீகத்தை நோக்கி அழைத்து செல்லும், விரக்தி மனப்பான்மையை வந்து உருவாக்கும். பற்றற்ற நிலை, அதுதான் வந்து சித்தர்களுடைய நிலை. சித்தர்கள் வந்து யார் மேலேயும் வந்து கோபமும் பட மாட்டாங்க, பாசமும் வைக்க மாட்டாங்க. ஒரு பற்றற்ற நிலையில் அமைதியை போய் உட்காந்துக்குவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், அதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னா கூட அவங்ககிட்ட வந்து சென்டிமெண்ட்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்களே ஒழிய ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபமும் பட மாட்டாங்க, ஐயோ நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி புறமையும் பட மாட்டாங்க. நடுநிலை, பற்றற்ற நிலை, அதுதான் உறவுகளிடையே இருந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து என்னன்னா சன்னியாசி யோகம்னு சொல்லலாம். உறவுகளிடமிருந்து பிரிக்கிறது தான் வந்து சன்னியாசி யோகம். இதில் வந்து என்னன்னா இந்த பாவத்தெல்லாம் கனெக்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அது எந்த பாவத்தில் நின்றாலும் அது அதனுடைய வேலையை வந்து பண்ணிடும். சரிங்களா?
இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லக்னத்துக்கு 3ல் தான் இருக்குது. அவர் வந்து என்னன்னா 1 மற்றும் 2ஆம் இடதிபதி சனி பகவான். கேது நிற்கிற இடம் தான் அவருடைய சொந்த வீடு. 3ஆம் இடத்துல வந்து அவர் வந்து நிற்கிறாரு. ஸோ 1, 2னுடைய நட்சத்திரத்திலேயே வந்துருக்கு, உத்திரட்டாதிலேயே வந்துருக்கு. இது கடுமையான சன்னியாசி யோகத்தை வந்து வெளிப்படுத்துது. இங்கே கிரகம் கலஸ்திரகாரகன் கெட்டு போயிருக்காரு. அவரோட சேர்ந்து குரு பகவானும் வந்து சேர்ந்து கெட்டு போயிருக்காரு. குரு பகவான் வந்து பணத்துக்கு உண்டான கிரகம், குழந்தைக்கு உண்டான கிரகம், மதிப்பு மரியாதைகளுக்கு உண்டான கிரகம். அந்த கிரகமும் வந்து ஜாதகர் வந்து அவுட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து என்னன்னாக்க, இப்போ செவ்வாய் எடுத்துட்டோம்னா ஆயுள்யத்தில் அவர் வந்து தீசூனிய நட்சத்திரத்தில் வந்து இருக்காரு. செவ்வாய் வந்து ஒரு நியூட்ரல் கிரகம். அப்போ லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் தீசூனிய நட்சத்திரம் வரலாமா? வரக்கூடாது. அது வந்து கெடுபலனை வந்து தருது நமக்கு. என்ன கெடுபலனை தரும்? இதுவும் வந்து ஒரு காதல் உண்டான நட்சத்திரம். இது வந்து சண்டை சச்சரவுகள் அது குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ காதல் வழியில் பல பிரச்சனைகளை வந்து சந்திப்பார் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் அந்த பலன் எடுக்கும்போது. இது லக்னத்துக்கு 8ல் நின்றாலும் கலஸ்திரகாரகம் தான். ஸோ அவரோட குரு வந்து 12ஆம் பாவத்தில் வந்து கெட்டு போயிருந்தாலும் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா, சுக்கிரன் வந்து 5 மற்றும் 11ஆம் வீட்டு ஓனர் லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 11. 5, 11 நட்சத்திரம். 5, 11ஆம் இட அதிபதி நின்றுட்டு இருக்காரு. இங்கே குருவையும் வேலை செய்துட்டார். 5, 11 நட்சத்திரத்தில் இருக்கிறது வந்து 12ஆம் பாவத்தில் வந்து இருக்காரு. அப்போ இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இவரும் அதே போல தான். சந்திரன் ஆயுள்யத்துக்கு திரிகோண நட்சத்திரத்தில், இவரும் வந்து 11ல் வந்து வராது தீசூனிய நட்சத்திரத்தில். இதுவும் வந்து வேலைக்கு வராது. ஓகேவா? இவர் வந்து சித்திரையில் இருக்காரு. ஓகே, சூரியன் சித்திரையில் இருக்கிறது நல்ல விஷயம். பார்க்காத கிரகம் அப்படின்னா லக்னத்தை தான் பார்க்கல. லக்னம் வந்து திருமணம் நியூட்ரல் நட்சத்திரத்தில் இருக்குது. அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், ஜாதகமே ஆய்வு முடிச்சாச்சு. அப்போ இந்த ஜாதருடைய கர்மா என்னன்னா, திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது தான் அதில் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து ஏற்படும். காதல் வரும், ஆனால் காதல் வந்து கைக்கூடாது. சிலருக்கு வந்து திருமணத்துக்கு போய் முடியும், அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுவாங்க, நிறைய சோதனைகளை வந்து சந்திப்பாங்க. சிலருக்கு திருமணமே நடக்காமல் லவ் வந்து ஃபெயிலியர் ஆகி போயிடும். அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, தசாபுத்தியை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ சூரிய தசை எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? சூரிய தசை ஜாதகம் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? சூரிய தசைக்கு முன்ன தசை என்ன? கேக்குதா நான் பேசுறது? ஆ, இப்போ ரைட், ஓகே. பிரகாஷ் சார், எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்தீங்க? ஐயா, அந்த அவனுக்கு வேற ஜாப் சரியா இல்லைங்க ஐயா, அதனால கேட்கலான்ட்டு இருந்தேன். சரி, ரைட்டு. வயசு 30 ஆயிடுச்சு. திருமண வாழ்க்கை? ஆமாங்க ஐயா. அதாங்க ஐயா, எதுவும் பண்ணவே இல்லை, அவன் வேலைக்கே எதுவும் போகவே இல்லைங்க ஐயா. ரைட்டு, அதை பற்றி அப்போ தெரிஞ்சுக்கணுமா? அது உங்களுடைய கேள்வியில் இல்லையா? ஆமாங்க ஐயா. கேள்வியில் இருந்ததா இல்லையா? கேள்வியில் இருந்ததுங்க ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் கேள்வியில் இருந்ததுங்க ஐயா. மெயினாக நீங்கள் என்ன ஜாதகம் இப்போ பார்க்க வந்தது திருமண வாழ்க்கை, கரெக்டா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து முயற்சிங்க ஐயா அது. மெயினாக வந்து திருமண வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்க வந்திருக்கீங்க. அடுத்தது வந்து அவருடைய ஜாப்பை பற்றி கேட்க வந்திருக்கீங்க நீங்கள். ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. சரிதானே? ஆமாங்க ஐயா. ஆமாம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரு? இப்ப எந்த வேலைக்குமே போகவே இல்லைங்க. என்ன வேலைக்கே போகல. என்ன படிச்சிருக்காரு? என்ன சொல்றது, ஏரோநாட்டிக்கல் படிச்சிருந்தாருங்க ஐயா. ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு ஒரு வண்டி சொந்தமா வாங்கி கொடுத்தேன். அதுவும் சரியா இல்லைன்ட்டு அதை சேல் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். என்ன வண்டி? போகல, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா வேலைக்கு. என்ன வண்டி? டிராவல்ஸ் வண்டிங்க ஐயா. ரைட்டு, சரி, ஓகே. ராகு வந்து உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டப்போ நீங்க அதெல்லாம் வாங்கி எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. சரி. எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண லாஸ்ன்னு சொன்னீங்க. இது பண்ணியும் லாஸ் தான் ஆச்சு. அது வேற ஒண்ணும் பண்ண முடியலங்க ஐயா. அது யார்கிட்ட கேட்டு நான் வேணாம்னு சொல்லி அது மாரி வந்து எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஆடாடா, ஏன் அப்படி பண்ணுறீங்க? சரி, ரைட். இப்போ வந்து
உபயோகி ராகு அவரே கரணநாதன் ஏரோநாட்டிக் வந்து படிச்சிருக்காப்புல. வாகனத்துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. வாகனத்துறைக்கு உண்டான கிரகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து செவ்வாய் தான். வாகனம்னாவே வந்து செவ்வாய் தான். அந்த வாகனத்தில் வந்து போகும்போது அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்கள் தான் வந்து சுக்கிரன். அடுத்து வாகனத்துக்கு இன்னொரு கிரகம் இருக்குது, அது வந்து ராகு. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிவேகத்தில் செய்யக்கூடிய அதிவேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வந்து ராகு தான். ஃப்ளைட்டு, ஹெலிபேடு, ராக்கெட்டு. ஸோ வந்து வேகமாக ரோட்டில் வந்து ஓட்டக்கூடிய 2 வீலர் 4 வீலரு எல்லாமே வந்து ராகு பகவான் தான். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க அந்த வண்டியினுடைய விலையை நிர்ணயிக்கிறது வந்து குரு பகவான். ஸோ இதெல்லாம் வாகனத்துக்கு உண்டான விஷயங்கள். ஸோ இவர் வந்து ஏரோநாட்டிக் வந்து படிச்சிருக்காரு. ஸோ அது இல்லாமல் வாகனம் வாங்கி ஃபெயிலியர் இருக்காரு. ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே குரு வந்து அவயவ ஸ்டாரில் ஃபெயிலியர் இருக்காரு. அப்போ சொந்த தொழில் வேணாம்னு நான் சொல்லியிருப்பேன். நான் அது கேட்காம அவங்க பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்து லாஸ் வந்து சந்திச்சிருக்காங்க. என்ன வண்டி வாங்கினாரு? ஹுண்டாய் ஆறாங்க ஐயா. ரைட். அது வந்து என்னென்னா ராவனுடைய காலத்தில் தான் வரக்கூடிய ஒரு வாகனம். ஸோ வந்து என்னென்னா சரி ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அடுத்தது வந்து திருமணத்துக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு. இதுவரை கல்யாணம் நடக்கல. 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் அவருக்கு வந்து நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததா? ஆமாங்க ஐயா, காதல் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு கேள்விப்பட்டுட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு சரியா இது இதுவா வரலங்க ஐயா. ரைட், ஓகே. அதாவது வரவரையே உங்களுக்கு தெரியுது, இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இல்லை, அதானே? ஆமாங்க ஐயா. சரி, ரைட். ஆமாங்க ஐயா. சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து என்னன்னா அவர் வந்து என்ன வேலைக்கு இப்போ வந்து போகலான்னு இருக்காரு, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாரு. வேலைக்கு போகலாமா அப்படின்னா தசை வந்து சூரிய தசை. சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து யோகியாக இருக்காரு. சூரியன் நிற்கிறது வந்து சித்திரையில். கிருத்திகை, உத்திராடத்தில் வந்து கிரகம் வந்து கிடையாது. கோச்சாரத்தில் 27 நட்சத்திரங்களை வந்து சூரியன் வந்து அப்படியே தொட்டுட்டு வந்துட்டே இருக்காரு. இப்போ வேலை வாய்ப்பு என்பது கிடைச்சிருமா அப்படின்னா உறுதியாக கண்டிப்பாக கிடைச்சிடும். சரிங்களா? உறுதியாக வந்து வேலை வாய்ப்பு என்பது கிடைச்சிடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கோச்சார குரு பகவான் வந்து புனர்பூசத்தில் வந்து போயிட்டு இருக்காரு. அவருடைய கிரக உதைப்பு வந்து 306 நட்சத்திரங்கள். என்னைக்குன்னா உத்திரம் என்பது வந்து தொடரும். உத்திரம் என்பது இவருக்கு வந்து யோக நட்சத்திரம். அது இல்லாமல் தொழிலுக்கு உண்டான நட்சத்திரம். தொழிலுக்கு உண்டான கிரகமே வந்து சூரியன் தான். ஸோ இப்போ கோச்சாரத்தில் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சுவாதியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சுவாதியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து விசாகம் வந்து வராது. அப்புறம் அனுசம், கேட்டை, மூலம், புராணம், உத்திராடம், திருவோணம் இப்படியே வந்து அவர் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து டெஃபினட்டாக வந்து வேலை வந்து வந்துடும், முயற்சி பண்ணலாம். இப்போ முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வந்து வேலை உண்டு, உறுதி. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அவர் அப்படின்னா தொடர்ந்து வந்து சிவாலய வழிபாடுகளை வந்து எடுக்கணும். சிவாலயங்கள் வந்து தொடர்ந்து போகணும். ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கணும். அடுத்தது வேலை விஷயமா யாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னா காளை மாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு போகணும். சரிதானே? அடுத்தது வந்து நான் வந்து போனால் பெரிய லெவலில் தான் ஜாபுக்கு போவேன் அப்படின்ட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் போனால் ஹை லெவலில் இருக்கிற ஜாபில் தான் போய் உட்காருவேன் அப்படின்னு நம்மளை வந்து ஃபில்டர் அடிக்கிறது. இந்த ஜாப் எனக்கு செட் ஆகாது, இந்த ஜாப் செட் ஆகாது, இது செட் ஆகாது, இது செட் ஆகாது, இதோட பெட்டராக வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஜாப்பை வந்து வர வாய்ப்புகளை வந்து தட்டி தட்டி கழிக்கக்கூடாது. அந்த மாதிரி கழிச்சிட்டு இருக்காரா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா? ஆமாங்கய்யா, அந்த மாதிரி தான் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. அது இப்ப நான் திட்டிட்டு இப்ப சொன்னதுனால இப்ப சரி நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ரைட். அதாவது என்னன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தசை வந்து சூரிய தசை, அவர் வந்து யோகி தசை. அடுத்தது அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தொழிலுக்கு உண்டான கிரகமே வந்து சூரியன் தான். அப்போ தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அவருக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா நான் பண்ணால் சொந்தமாக தான் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து காலத்தை வந்து தள்ளிட்டார். இப்போ சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? மார்ச்ல ஸ்டார்ட் ஆச்சுங்கய்யா. மார்ச்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நவம்பரில் வந்து இருக்கோம். அப்போ எத்தனை மாதங்கள் ஆகுது? கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆயிடுச்சு. அவருக்கு சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி 9 மாதம் ஆகுது. யோகி தசை வந்துருச்சு, தொழிற்காரனுடைய தசை வந்துருச்சு, அவன் நிற்கிற இடமும் நல்லா இருக்காது. கோச்சாரத்தில் நிறைய இடங்களில் யோக பலனை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, குரு வந்து ஜாதகத்தில் வந்து அவயவசாரத்தில் உட்காந்து ஃபெயிலியர் ஆகிருக்காரு. சுய தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள் வந்து கிடையாது. இவருக்கு வந்து வேலைக்கு போகிறத விட்டுட்டு சொந்தமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு இப்போ வந்து ஒரு வாகனம் வாங்கி அதுலேயும் லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ தான் வந்து அப்பாவுடைய பேச்சுக்கு வந்திருக்காரு. நான் வேலைக்கு போக ரெடி அப்படின்ற பேச்சுக்கு எவ்வளோ நாளாக இப்போ வந்துருக்காரு? 8 மாசம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. அந்த இது இல்லை ஆரம்பிச்சது பிஸ்னஸ் எப்போ லாஸ் ஆனிச்சு? அது ஆயிடுச்சுங்க. அது போன நவம்பர் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்டத்தட்ட வரப்போகுதுங்கய்யா. போன நவம்பர்லேயே முடிஞ்சிருச்சு. ரைட்டு. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. ரைட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி 9 மாதங்கள் ஆகுது. சரிங்களா? ஆமாங்கய்யா. சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி 9 மாசம் ஆச்சு. இவருக்கு வந்து சூரியன் வந்து வேலை வாய்ப்பை தர ரெடியா இருக்கிறார். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேலையெல்லாம் இவருக்கு ரெடியா இருக்கு. ஆனா இவரு வந்து தள்ளி போறாரு. என்ன தள்ளி போறாருன்னா, நான் வந்து சொந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. இந்த நான் சொந்த தொழில் பண்ணல, ரைட், இதுக்கு மேலே வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேரக்டர் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? அது இப்பதாங்க ஒரு 3 மாசம் 3.5 மாசம் கிட்டத்தட்ட. சரி, இப்போ வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து இப்போ வந்து சூரிய தசை ஸ்டார்ட் ஆனாலும் 9 மாதத்தில் அவர் வந்து வேலைக்கு கொடுத்துருக்கணும். அதில் வந்து ஜாதகர் வந்து சொந்த தொழில் தான் பண்ணணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து ஒரு 3.5 மாதங்களாக ரைட், நான் வேலைக்கு போக ரெடி, வேலைக்கே நான் போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து ஒட்டாது. ஆனால் 3.5 மாதங்கள் ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னா, வேலையெல்லாம் வந்து ரெடியாக தான் இருக்குது. ஆனால் இவர் வந்து ஃபில்டர் அடிச்சுட்டு இருக்காரு. நான் போனால் இந்த மாதிரி வேலைக்கு தான் போவேன், இந்த நிறுவனத்தில் தான் போவேன், இந்த ஆஃபீஸ்க்கு தான் போவேன், இந்த மாதிரி கேட்டகரிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் அடிச்சுட்டு இருக்காரு. நான் சொன்ன பலன் வந்து மாறவே மாறாது. இதை நான் சொல்ற பலன் கரெக்டா இல்லை வந்து நீங்களா சொல்றீங்களா? அவர் சொன்னார் அந்த மாதிரி ஏதாவது? இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதா? நான் சொன்ன பாயிண்ட் வந்துட்டீங்களா? எல்லாருக்கும் கேக்குதா? மத்தவங்க எல்லாருக்கும் கேக்குதா பேசுறது? அப்ப நம்ம வந்து கெஸ் பண்றது கரெக்டா இருக்கா? நான் சொன்னது கரெக்டா இருந்ததா? அவருக்கு வேலை ரெடியா இருக்கு. அவருக்கு வந்து வேலை ரெடியா இருக்கு. அவர் வந்து என்னன்னா, சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி முதல் 6 மாதங்கள் வந்து சொந்தமாக தான் நான் தொழில் பண்ணணும்னு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது சூரிய தசை இப்போ வந்து ரெண்டிங்கில் வந்து அடுத்த ஒரு 3.5 மாதங்கள் வந்து வேலை வாய்ப்பு அவருக்கு வந்து கொடுக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் போனால் இந்த மாதிரி ஒரு ஜாபில் தான் போவேன், கொஞ்சம் கௌரவமாக தான் போய் உட்காருவேன், நல்ல சேலரிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபில்டர் அடிச்சிட்டு இருக்காரு. வேலைங்கிறது அவருக்கு ரெடியாக இருக்குது. அதுதான் நான் ஆழமாக சொல்ல வந்தேன். அப்போ அதையும் அவர் வந்து பிரகாஷ் சார் வந்து ஒத்துக்கிறார். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன் வந்து தசை நடத்தும் போது, யோகியாக இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை கொடுத்துருவார். இவருக்கு குரு பகவான் வந்து கெட்டு போயிருக்கனால இவர் வந்து என்னென்னா ஹைஃபையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனால் அந்த பிரார்த்தம் வந்து இங்கே இல்லை. அதனால் இவருக்கு வந்து என்னென்னா வேலை வாய்ப்புகள் வந்து தள்ளி தள்ளி போகுது. ஆனால் கரெக்டான முடிவு என்னென்னா, கிடைக்கிற வேலைக்கு போய் கம்முன்னு வந்து உட்காரணும். ஃபஸ்ட்டு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு. அடுத்தது வந்து என்னன்னா, சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து பாசிட்டிவா இருக்கனால, சூரியன் வந்து சித்திரையில பாசிட்டிவா இருக்கனால, இப்போ இதனுடைய திரிகோண நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இது ஒரு பாயிண்ட் இருக்கு நமக்கு. அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அந்த இடம் இருக்கு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து நமக்கு யோக பலனை தர தயாராக இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க
ராகு பகவான் வந்து அஸ்தத்தில் உட்காந்துருக்கனால ரோகிணி அஸ்தம் திருவோணம், ரோகிணி அஸ்தம் திருவோணம். அடுத்தது ராகுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இப்போ நான் எத்தனை நட்சத்திரங்கள் எடுத்திருக்கேன்னா இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3 ஆக மொத்தம் 12 நட்சத்திரங்கள் வந்து எடுத்திருக்கேன். மொத்தம் 27 நட்சத்திரத்தில் 12 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 12 நட்சத்திரங்களை குரு பகவான் தொடும்போது அல்லது கிரக உதைப்பால் உதைத்து தொடும்போது அவர் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல சம்பளத்தில் வேலை வந்து கிடைச்சிடும். இப்போ குரு வந்து புனப்பூசத்தில் இருக்கார். இந்த புனப்பூசத்தில் நான் அந்த 12 நட்சத்திரம் செலக்ட் பண்ணியிருக்கேன் பண்ணலை. அடுத்த நட்சத்திரம் பூசத்தை செலக்ட் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன் அப்படின்னா குரு வந்து அடுத்த நட்சத்திரம் பூசம் வரும்போது இப்போ புனப்பூசத்தில் இருக்கும்போது உத்தரத்தை தொடுவாருன்னா பூசத்தில் இருக்கும்போது என்ன தொடுவார்? அஸ்த நட்சத்திரத்தை வந்து தொடுவார். அஸ்தத்தில் ஏற்கனவே புதன், ராகு, ரிவன் வந்து யோக பண்ணதார கண்டிஷன்ல அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா குரு பகவான் வந்து பூசம் வந்து வரணும். எப்போ வர்றாரு அப்படின்னா 2026 மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் அவர் வந்து வந்துடுவார். அப்போ அடுத்த வருஷம் ஜூன் மாதத்தில் இவர் எப்படி எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைக்கிற சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும். அதே இடத்துலயே கூட ஜூனுக்கு மேல 2026 அதே இடத்துல வந்து ப்ரொமோஷனோட நல்ல சேலரி கிடைச்சிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க ஐயா. ஓகே குருஜி. அடுத்தது வந்து என்னன்னா இப்ப ஓரளவு ஆவரேஜான சேலரிகள் தான் சம்பளம் கிடைக்கும்னு இருக்கு. அதை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து புனப்பூசத்துக்கு உண்டான ராமர் வழிபாடு, ராமர் கோவில், மூங்கில் உணவு, கரும்புச்சாறு, உத்தரத்தை வந்து சொல்றதுனால சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, காளை மாட்டுக்கு உணவு கொடுக்குறது, இதெல்லாம் ரெகுலராக ப்ராப்பராக பண்ணும்போது இப்போ அவருக்கு வந்து ஒரு 20,000 சம்பளம் கிடைக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் பண்ணாருன்னா 30 ரூபா கிடைக்கும். குரு வந்து பூசம் வந்துட்டாருன்னா 50,000 மாறும், 60,000 மாறும். இதுதான் கதை. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப வேலை வாய்ப்புங்கிறது அவருக்கு வந்து இப்ப கிடைக்காம இல்லை, கிடைச்சி அவர் பயன்படுத்திக்காம இருக்கிறார். அவர் எதிர்பார்க்குற மாதிரி காலகட்டம் இப்போ இல்லை. 2026 ஜூன்ல வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி அவருக்கு வந்து வரும் கண்டிப்பா. சரிங்களா? அதுவரை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ குரு புனர்பூசத்தில் உத்திரம், சூரியன் இதையெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணும்போது இப்பயே ஓரளவு நல்ல சம்பளத்திலே வேலை கிடைக்கும். சரிங்களா? சரிங்க ஐயா. ஓகே சார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்தது திருமணம். இந்த ஜாதகத்தில் வேலை வாய்ப்பை விட திருமண கேள்வி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இவருடைய மெயின் கர்மாவே. இப்போ இந்த மாதிரி ஜாதகத்தில் நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பெண் ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும். நல்ல ஜாதகமாக இருந்தால் கம்பெனி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கணும். ஜாதகம் ஒன்றும் விஷயம் இல்லை, இவங்க 2 பேர் சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் மட்டும் இவருக்கு அதை சொல்லி புரிய வச்சு வேறு கல்யாணத்தை பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க ஐயா. இதில் நீங்கள் செய்கிற தப்பு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்களே வந்து நிறைய வாட்டி வந்து பையனுக்கு வந்து ஜாதகம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஐயா இந்த ஜாதகம் என் பையனுக்கு பொருந்துதா நீங்கள் தான் பொருந்துதாங்கிறீங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா காதலில் மாட்டிக்கிட்டு வீட்லேயும் சொல்ல முடியாமல் அங்கேயும் முடிவு எடுக்க முடியாமல் அவர் தடுமாறிட்டு இருக்கார். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும், ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசணும். என்னப்பா அந்த மாதிரி குருஜி சொல்கிறாரு, அந்த மாதிரி எதாவது இருக்கா, ஜாதகம் நல்லா இருந்தால் அவர் வந்து கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாருப்பா, ஜாதகம் நல்லா இருந்தால் நம்ம அவர் பேச்ச தான் கேட்கணும். அவர் வந்து இதுவரை எவ்வளோ ஜாதகங்களுக்கு வந்து முடிவு எடுத்திருக்காரு,
எதுவுமே வந்து ஒரு தவறு நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசினா ஒரு முடிவு கிடைச்சிடும். கரெக்டு தானே? ஒரு முடிவு கிடைச்சிடும். அந்த பொண்ணா இல்லை வேற பொண்ணா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நம்ம முடிவுக்கு வந்த பிறகு தான் இவருக்கு வந்து கல்யாணமே நடக்கும். ஏன்னா ஒரு ஜாதகர் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்து வரணும். அப்போதான் ஒரு கல்யாணம் நடக்கும். அப்பா வந்து அம்மா வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்னால கல்யாணம் நடந்துடாது. ஜாதகர் வந்து நினைக்கணும், ரைட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து ஜாதகருக்கு வரணும். நம்ம அப்பா அம்மா வந்து பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சோம்னா கல்யாணம் நடக்காது. கல்யாணத்தை பற்றி ஜாதகர் சிந்திக்கணும். அதுவும் வந்து பாசிட்டிவாக சிந்திக்கணும். நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்து வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவரை உட்கார வச்சு பேசுங்க. இதில் வந்து சண்டை போடுறதோ திட்டுறதோ எந்தவித விஷயங்களும் வச்சுக்கூடாது. இது ஒன்றும் ஊர் உலகத்தில் நடக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உட்கார வச்சு பேசும்போது ஒரு முடிவு வரும். ஜாதகத்தை வாங்கி பார்ப்போம் நம்ம, இல்லை ஒத்து வராதுப்பா, இல்லை வேறு வேறு காரணங்கள் கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஏதாவது நீங்கள் அதெல்லாம் எக்ஸட்ரா உங்களுடைய பிரச்சனை. இப்போ வந்து கம்யூனிட்டி பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பொண்ணு லட்சணம் இல்லாமல் இருக்கலாம். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் ஜாதகம் நல்லா இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்தால் எதிர்காலத்தில் நல்லா இருப்பாங்களா, அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ எதாக இருந்தாலும் பேசுங்க. பேசுனீங்கன்னா தான் ஒரு முடிவுக்கு வரும். திருமணத்தை சம்மந்தப்பட்டு அவரை உட்காந்து வச்சு பேசுங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. 2வது, இப்போ வந்து கிடைக்கிற வேலைக்கு போக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து அவருக்கு வந்து சூப்பரான ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஆமாம். இப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்க, இவர் வந்து ரெகுலராக இப்போ வந்து சூரியன் யோகிங்கிறதுனால சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, காளை மாட்டுக்கு உணவு கொடுக்கறது, ராகு உபயோகம் அந்த கரணநாதனாக வந்திருக்கிறதுனால இப்போ வந்து புற்று வழிபாடு, நாகாத்தம்மன், நாகராஜா, குறிப்பாக சிதம்பரம் தில்லை நடராஜர், அப்புறம் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஐயப்பன் வழிபாடு அதெல்லாம் எடுக்கலாம், தொடர்ந்து எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, கோச்சார சனி பகவான் இன்றைக்கி வந்து பூரட்டாதியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ நாளாக வந்து அவர் வந்து உத்திரட்டாதியில் தான் இருந்தார். வக்கரமாகி பூரட்டாதிக்கு வந்திருக்காரு. மீண்டும் வந்து உத்திரட்டாதிக்கே வராரு. இங்கே ஏற்கனவே பெரிய கர்மம் ஒன்று காத்துட்ருக்கு. கோச்சார சனி பகவான் வேறு இங்கே வந்து கனெக்ட் ஆகுறாரு. அப்போ இவர் கனெக்ட் ஆகி வெளியில் வர வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகம் பார்க்கறதுனால கவனமாக இருக்கணும், அவர்கிட்ட பேசுறதுனால கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. ஏன்னா இது வேறு மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டோம். உறவுகளிடையே வந்து பிரிச்சிடும். ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட, நான் அதுக்கு மேலே வீட்டுக்கே வரல, நான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிக்கிறேன், நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையை வந்து எடுத்துக்குவாங்க. அதனால் எப்பொழுதுமே இதை வந்து மைண்டில் வச்சுக்குவாங்க. இந்த சனி வந்து உத்திரட்டாதி விட்டு வெளியில் வரும். ஓகேவா? அதுவரையும் வந்து வார்த்தைகளில் எல்லாத்திலையும் வந்து நிதானம் என்பது இருக்கணும். புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி. ஆமா. இப்ப அடுத்தது வந்து என்னன்னா, உத்திரட்டாதிக்கு ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணிக்கணும். உத்திரட்டாதிக்கு ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா வந்து பண்ணணும். இப்போ ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, தசை வந்து சூரிய தசை. அவருடைய கிரக உதைப்பு வந்து முன்னோக்கி 12 நட்சத்திரங்கள். அதான் வந்து கிரக உதைப்பு நான் சொல்லி கொடுத்த பாடம். நம்ம சாஃப்ட்வேர்லேயே அதான் கொண்டு வந்துருக்கோம். நம்ம 12 நட்சத்திரங்கள் என்னங்க அப்படின்னா எது வரும்? பூரட்டாதி வந்து வருது. சரியா? பூரட்டாதியில் நீங்கள் வந்து சனி பகவான் வந்து போயிட்டு இருக்காரு. அவையும் இங்கே வந்து போயிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் இல்லை. ஓகேவா? அப்போ வந்து என்னன்னா, இன்னைக்கு சனி வந்து பூரட்டாதியில் இருக்காரு, அடுத்தது வந்து உத்திரட்டாதி போக போகிறாரு. அவருடைய டிராவலில் வந்து மிகப்பெரிய சோதனைகள் வந்து காத்துட்ருக்கு நமக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து பூரட்டாதிக்கு திருக்கோவிலை, உத்திரட்டாதிக்கு என்ன கோவில் கொடுத்துருக்கேன், அந்த கோவில் லிஸ்ட்டு வந்து அப்படியே வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ண விடுங்க. ரோகிணி இருக்காங்களா, ரோகிணி, ஸ்ரீதேவி கோவில் லிஸ்ட் வச்சுருப்பீங்கல்ல, அது அப்படியே வந்து புதுசாக வந்து இருக்காது, குரூப்பில் வந்து போட்டுருங்க.
ஏற்கனவே நான் வந்து கோவில் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணீங்கனாலும் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஆமாம். இப்போ வந்து லிஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தால் டைம் வந்து செட் ஆகாது. திருநாங்கூர் புருஷோத்தம பெருமாள் உத்திரட்டாதிக்கு உண்டான பரிகார ஸ்தலம். திருநாங்கூர் புருஷோத்தம பெருமாள், அவரை போய் மீட் பண்ணும்போது உத்திரட்டாதி தோஷம் நிவர்த்தி அடையும். அதே போல் சுக்கரனுடைய தோஷமும் வந்து நிவர்த்தி அடையும். மல்டி பர்பஸ். என்ன எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சது குருஜி. யாருக்காவது டவுட் இருக்கா அந்த ஜாதகம்? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா, டவுட் இருக்கா? ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. குரு வந்து பிறப்பு ஜாதகத்துல வந்து ஃபெயிலியரா இருக்கிறாரு. ஆமா. ஆனா கோச்சாரத்துல வந்து அவரு உத்திரம் தொடர்றதுனால தான் அவர் நல்லது செய்யறாரு சார். ஆமா, அதில் என்ன சந்தேகம்? அதெல்லாம் வந்து ஆமா, ஹையர் தொடரலன்னா அவர் நல்லது செய்ய மாட்டார் தானே? கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஓகே ஓகே சார். அதான் ஒரு 12 நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கேன். அந்த நட்சத்திரங்களில் குரு செல்லும் போது அல்லது வந்து அந்த நட்சத்திரங்களை குரு தொடும்போது இவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு என்பது கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கேன் ரிசல்ட்டு. கிரக உதைப்பு அப்படின்னா அது வந்து ஒரு சில வகுப்புகளில் அதை பற்றி பேசியிருப்பேன் லைட்டாக. ஆமாம் சார். ஆமாம், பேசியிருக்கேன். அதை நீங்கள் வந்து வந்திருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது எனக்கு விளங்குது சார். குரு ஆமாம், வந்து உழைப்பு வந்து உத்திரம் தொடராது, அதனால நல்லது நடக்குது. கண்டிப்பாக. ஓகேங்களா? ஐயா ஐயா, எனக்கு ஒரு டவுட் ஐயா. சொல்லுங்கம்மா. குரு வந்து பூசத்துல வரும்போது நல்ல வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல ஐயா? ஆமாம், ஆனா சனி வந்து அவயோகியாவும். கரெக்டு தான், அவயோகம் தான், அவயோகம் தான். ஆனால் வந்து அது உதைப்பின் மூலமாக அஸ்தத்தை போய் தொடும். அப்போ வந்து அஸ்தத்தில் வந்து கரணநாதன் இருக்கிறனால நல்ல வேலை வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்துருவார். ஆமாம். ம். இது ஒரு வேடிக்கை என்னென்னா, சூரிய தசையில் வேலை வந்து கிடைக்கல அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு பலன். அவர் செஞ்ச ஒரு தவறு, நான் செஞ்ச தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு தவறு. ரெண்டாவது, கிடைக்கிற வேலைக்கு போகாமல் நான் இந்த மாதிரி தான் வேலைக்கு போவேன்னு சொல்கிறது ஒரு தவறு. அப்படி காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு வந்து கிடைக்கிற வேலைக்கு போயிடணும். அந்த நல்ல யோகமான நேரம் வரும்போது இவர் எதிர்பார்க்குற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். மேரேஜில் தான் குருஜி, எனக்கு ஒரு சந்தேகம் குருஜி. சொல்லுங்க. வைநாசிக அதிபதியா சந்திரன் வரனால அவர் லக்னத்தில் திருவோணத்துல நிக்குது குருஜி. அப்ப அவருக்கு உடல் ரீதியா எதுவும் கொஞ்சம் தொந்தரவுகள் எதுவும் பண்ணுமா குருஜி? வெறும் லக்னம் மட்டும் பலனை வந்து தராது. கிரகங்கள் கிரகம் இல்லாமல் வெறும் நட்சத்திரத்துக்கு லக்னத்துக்கு வந்து பலனை தரக்கூடிய தன்மை வந்து கிடையாது. அப்போ வந்து ரோகிணியில் கிரகம் இல்லை, அஸ்தத்தில் கிரகம் இருக்குது, திருவோணத்தில் வந்து கிரகம் இல்லை, சந்திரன் வந்து கேட்டையில் இருக்கார். அஸ்தத்தில் ராகு புதன் வந்து அடிவயிறு, அஜீரணம், கேஸ் ட்ரபுள் இந்த மாதிரி உபாதைகளை வந்து உருவாக்குவாங்க. சந்திரன் கேட்டையில் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அல்லது நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகளை வந்து உருவாக்குவார் அவர். ரோகிணி திருவோணத்தில் கோச்சாரத்தில் கிரகம் வரும்போது பாதிப்பு என்பது ஏற்படும். அதே மாதிரி தலையில கொஞ்சம் அந்த பொடுகு மாதிரி கொஞ்சம் இருக்குதுங்க ஐயா. இப்போ ஒரு
ஒரு 6-8 மாசமா கிட்டத்தட்ட கட்டு இருக்குங்கய்யா. ரைட்டு. இப்போ சந்திரன் எங்கே இருக்கார்? கேட்டையில் இருக்கார் இல்லையா? ஆமாங்கய்யா. சந்திரன் வந்து ஜாதகத்தில் வந்து கேட்டையில் வந்து இருக்கார். ரைட். கேட்டையிலேருந்து அவர் யாரை போய் தொடுவார்? யாரை போய் தொடுவார்? பூரட்டாதி. புரட்டாதி வந்து தொடுறார். சரி, ரைட்டு. சூரியனும் வந்து புரட்டாதி தான் போய் தொடுறாரு. கரெக்டா? சூரியன் சித்திரையில் நின்று புரட்டாதி தான் போய் தொடுறாரு. சூரியன் புரட்டாதியில் நின்று சித்திரையில் நின்று புரட்டாதி போய் தொடுறாரு. சந்திரனும் கேட்டையில் நின்று புரட்டாதியை தான் போய் தொடுறாரு. சரிதானே? இப்போ வந்து தலைப்பகுதி அப்படின்னா நீங்கள் வந்து ராசியில் வந்து மேஷ வீடு. மேஷ வீட்டில் வந்து மேஷ வீட்டுக்கும் நோய்க்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அங்கே இருக்கிறது வந்து அஸ்வினி ஒன்று, பரணி ஒன்று, கிருத்திகை 1ஆம் பாதம் வந்து அங்கே இருக்குது. அங்கே சந்திரன் நிற்கவும் கிடையாது, சந்திரனுடைய நட்சத்திரம் வரவும் கிடையாது. அதில் வந்து தொடர்பு என்பது நமக்கு வந்து வரவே இல்லை. பாவ கணக்குகள், ராசி கணக்குகளின் அடிப்படையில் மேஷத்தை தலைப்பகுதியாக எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நோய் வந்து டச்சாக கிடையாது. சரிங்களா? ரைட். ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ தலைக்கு உண்டான கிரகம் எது? சூரியன். சூரியன் வந்து சித்திரையில் இருக்கார், புரட்டாதி போய் தருவார். சந்திரனும் வந்து சந்திரன் வந்து கேட்டையில்னா அவரும் புரட்டாதியே போய் தருவார். அப்போ என்ன நடக்கும்னா, மறைமுகமாக அது வந்து நோயை வந்து வாங்கிக்குது. சூரியனுக்கு நோய் வந்து வந்துடுது. அதனால் தலைப்பகுதியில் பாதிப்பு என்பது உருவாகிருக்கு. என்ன பாதிப்பு இருக்கு? ரைட்டு. பொடுகு மாதிரி வந்துருக்கு நமக்கு. அது ஃபஸ்ட்டு வந்து சந்திரனுடைய உணவுகளை வந்து முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ண சொல்லுங்கள். ரைட்டுங்களா? சந்திரனுடைய காரக உணவுகளை வந்து சனி, சந்திரன், சுக்கிரன் 3 பேருடைய உணவுகளை வந்து முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகேவா? 3 பேருடைய உணவுகளை வந்து கம்மி பண்ணிக்கணும் முதல்ல. என்ன தலைக்கு யூஸ் பண்றாரு? தலைக்கு எதுவும் போட மாட்டாங்க. அந்த சீரம் ஏதோ ஒன்று போடுவாங்க ஐயா. என்ன போடுறாரு? சீரம் சொல்லிட்டு ஏதோ ஒரு இது. என்னது அது? ஷாம்பு மாதிரி ஏதோ ஒன்று போடும். அது தெரியல ஐயா. அது தெரியல. சரி. மாதுளம் பழம் தோல் இருக்குல்ல, அதை காய வச்சு அதை என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சு சொல்லுங்கள். சரிங்கய்யா. அந்த தேங்காய் எண்ணெயை வந்து தலைக்கு வந்து பயன்படுத்த சொல்லுங்கள். சரிங்கய்யா. ஓகே. இவருடைய ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகிடும். சரிங்கய்யா. ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னா, மாதுளம்பழம் என்பது திருவாதிரைக்கு உண்டான ஒரு உணவு. சரிங்க. அப்போ மாதுளம்பழத்தினுடைய தோல் அல்லது வந்து அதனுடைய இலை, செடியிலேருந்து இலையை பறித்து காய வச்சு அப்படியே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து ஊற வச்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது ராகு உபயோகமாகவும் கரணநாதனாகவும் அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து ஆக்டிவேட் ஆகுவார். சரிங்கய்யா. ஓகே. அது ஆக்டிவேட் ஆகும்போது ராகு வந்து எப்படின்னா உயிர்கொல்லியாக வேலை பார்க்கும். ராகு யார்? ஆயிலை முடிப்பவன், எதையுமே வந்து முடிச்சு வைக்கிறவன். அப்போ பேன் கொடுகு என்பது தலையில் வந்து ஒரு உயிர்.
நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், அவருக்கு வந்து அந்த பொடுகு பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். சரி, சூப்பர் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வித்தியாசமாக இருக்குதான்னுலாம் யோசிக்காதீங்க. நான் இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய பேத்துக்கு சொல்லி அப்படியே நடந்திருக்குது. சரிங்க, ஓகே ஐயா. பண்றேங்க ஐயா, கண்டிப்பா பண்றேன். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அதெல்லாம். சரிங்க. ஓகேங்களா? சரிங்க. வேறு யாராவது ஏதாவது கேள்வி இருக்கா? கேட்கலாம். வேறு யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இங்கே 2 பேர் தான் பேசுகிறீங்க, மீதியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கீங்களா கிளாஸில்? சார் சார் சோழராஜன் பஸ்ல வந்துட்டு இருக்குங்க சார். அதான் சார் Right. பேச முடியல சார். இல்லை கிளாஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, இல்லை போர் அடிக்குதா? சார் நான் அமைதியா கேட்டுட்டேன் சார். அருமையா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். இன்ட்ரெஸ்டான சார். அருமையா இருக்கு சார். 10 நிமிஷத்துல கூட்டம் பேச முடியல சார். சரி சரி, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஓகே, ரைட். ஐயா, போர்லாம் அடிக்கலாங்க ஐயா. ஐயா, என்னங்க ஐயா, உங்க கிளாஸ் போய் போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியுமா ஐயா? இல்லை அதாவது எல்லாரும் பேசினா ஓகே, எல்லாம் அமைதியாகிட்டீங்களே, போர் அடிக்குதா இல்லை தூக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு குருஜி அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம் குருஜி. சரி சரி, இது டைரக்ட் கிளாஸ் இல்லை, ஆன்லைனில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அருமையா இருக்கு குருஜி. அதனால் அப்பப்போ கேட்டுக்கிறது தான் நாங்கள். ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. ரைட்டுங்க, ஓகே. இப்போ அந்த கொடைக்கானல்லேருந்து கூப்பிட்றதுங்களே, அவர் பேர் என்ன? ஆமாங்க குரு. உங்கள் பேர் என்ன? குருஜி, பிறந்த தேதி ஆ 27/7/1974. 27/7/1974. 74 குருஜி. டைம் சொல்லுங்க. நேரம் வந்து 1:20 குருஜி. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம். பிறந்த ஊர்? பிறந்த ஊர் மதுரை குருஜி. திதி? திதி வந்து வளர்பிறை. ஒரு நிமிஷம் குருஜி, கொஞ்சம் தள்ளிக்குமா. வளர்பிறை நவமி குருஜி. யோகம்? யோகம் வந்து சுபநாம யோகம். சுபம். கரணம்? கரணம் வந்து ராகு குருஜி, பாலவ கரணம். முடக்கு? முடக்கு வந்து ரோகிணி குருஜி. சுக்கிரன்? வைநாசிகம்? வைநாசிகம் வந்து ஆயில்யம் போட்டிருக்கு குருஜி. இதுல மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு குருஜி. என்ன டவுட்? இல்ல, இது வைநாசிகம்ன்றது நட்சத்திர அடிப்படையில இருக்கிறதா இல்ல பாதங்களின் அடிப்படையில இருக்கிறதா குருஜி? நட்சத்திரம் தான் வரும். நட்சத்திரம் தான் வரும். என்னங்க குருஜி? சந்திரன்றதுல இருந்து 88வது பாதம், அந்த பாதம் எங்க போகிறதோ அந்த நட்சத்திரம் தான் வைநாசிகம். ஆயில்யம் வருது குருஜி. புதன். நம்மளுடைய சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்களா? என்னங்க குருஜி? நம்மளுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லங்க குருஜி, நான் இனிமே தான் குருஜி அந்த சாஃப்ட்வேர் வாங்கணும். அன்னைக்கு மேடம் சொன்னாங்க. சரி, இப்போ எப்படி எடுத்தீங்க புதன் தான் வைநாசிகம்னா? இல்லைங்க குருஜி, இது எனக்கு ஆரம்பத்துல இதுல போட்டு வச்சிருந்தாங்க குருஜி. நான் பிறந்தப்ப இதெல்லாம் இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க குருஜி. சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் சொல்லுங்க. நட்சத்திர பாதம் வந்து 4 குருஜி. என்ன சுவாதி நாள்? 4. அஸ்வினி 4. என்னங்க குருஜி? சந்திரன் என்ற நட்சத்திர பாதம். அதான் சந்திரன் வந்து சுவாதி 4ல நிற்கிறார் குருஜி. சுவாதி 4 இருக்காரு. சுவாதியில இருந்து அதுல இருந்து நீங்க வந்து திருவாதிரை 4,
திருவாதிரை 4 வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 19 நட்சத்திரம் கணக்கு வரும். சரிங்களா? ஆமாங்க குருஜி. ஒரு பாதத்தை விட்டுங்க, அப்போ வந்து 18 நட்சத்திரம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 18 நட்சத்திரம் ப்ளஸ் வந்து ஒரு பாதம் கிடைச்சிருக்கு நமக்கு. ஆமாங்க குருஜி. ரைட்டுங்களா? இப்போ வந்து எத்தனை பாதம் வந்துச்சு? 18 × 4 எத்தனை பாதம் வந்திருக்கு? 18 × 4 40 32 72 72 பாதம் ப்ளஸ் ஒரு பாதம் 72 + 1 73 பாதம் கிடைச்சிருச்சு நமக்கு. மொத்த கவுண்டிங் வந்து நமக்கு வந்து 88 பாதம். அப்போ இன்னும் எத்தனை பாதம் நமக்கு தேவை? 15 பாதம் வேணும் குருஜி. 15 பாதம் தேவை. அப்போ திருவாதிரை விட நமக்கு வந்து 73 வந்துருக்குன்னா புனர்பூசம் வந்தீங்கன்னா அதில் ஒரு 4 கிடைக்குது. பூசம் வந்தீங்கன்னா அதில் ஒரு 4 பாதம் கிடைக்குது. அடுத்து ஆயில்யம் வந்தீங்கன்னா அதில் ஒரு 4 பாதம் கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன, உங்களுக்கு வந்து மகம் தான் வந்து வைநாசிகம். வைநாசிக அதிபதி வந்து கேது பகவான். உங்களுக்கு வைநாசிக அதிபதி கேது பகவான். ஆயில்யம் கிடையாது, மகம் தான் கணக்கு முடியும். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா சந்திரன் வந்து சுவாதியில் நின்றதுனால அதுலேருந்து 22 நட்சத்திரங்கள் எண்ணியிருப்பாங்க. எண்ணி அவங்க வந்து ஆயில்யத்தில் கணக்கு வந்து முடிகிறதுனால ஆயில்யம் வந்து வைநாசிகம்னு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த அப்படி வேலை பார்க்காது, 88வது பாதம் தான் வேலை பார்க்கும். நிறைய நூல்களில் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிகம்னு எழுதியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து உங்கள் புத்தகத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அது வேலை பார்க்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்வினியில் ஏதாவது கிரகம் இருக்கா? இல்லைங்க குருஜி. சரி. மகத்தில் கிரகம் இருக்கா? மகத்துல செவ்வாய் நிக்குது குருஜி. செவ்வாய் நிற்கிறாங்க. மூலத்தில் கிரகம் இருக்கா? மூலத்துல இல்ல குருஜி. கேது பகவான் எங்கே இருக்காரு? கேது வந்து லக்னத்துல நிக்கிறாரு குருஜி. நட்சத்திரம் அதாவது ரிஷபம். கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? ரிஷப ராசியில கேது வந்து மிருகசீரிஷம் 1ல நிக்கிறாரு குருஜி. மிருகசீரிஷத்தில் நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு கோச்சார கேது வந்து பூரம் நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு வைநாசிகம் கேதுவாக இருந்தால் உங்களுக்கு வந்து சுவாசம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து இருக்கணும். கேது வந்து பூரத்தில் வந்து இருக்கனால அதுவும் வந்து வயிறை வந்து தொந்தரவு பண்ணுது. இது வந்து மிருகசீரிஷத்தில் இருக்கனால கழுத்து பகுதியை வந்து பாதிக்கும். இப்போ அஸ்வினியில் கோச்சாரத்தில் கிரகம் வந்தால் தலைப்பகுதியில் பாதிப்புகள் வந்து உருவாகும். மூலத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது என்ன நடக்குன்னா ஆசன வாயு வந்து பாதிக்கப்படும், இடுப்பு பந்து பாதிக்கப்படும். இப்போ இன்னைக்கு கிரகங்களால கோச்சாரத்தில் வந்து இப்போ சனி பகவான்லாம் இந்த மூலத்தை தாண்டி தான் வந்திருக்காரு உத்தரட்டாதி வரைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடிலாம் இங்கே தான் இருந்தார். மூல நட்சத்திரத்தில் தான் கோச்சார சனி இருந்தார். அப்போ உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் இருந்திருக்கா? கண்டிப்பா இருந்துச்சு குருஜி. அவர் வந்து அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூல இதுல வரும்போது எனக்கு பைல்ஸ்லாம் வந்துச்சு குருஜி. இப்போ புரியுதுங்களா எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நான் சொல்கிறேன்னு? ஆமாங்க குருஜி. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வைநாசிகம் என்பது கேது தான். ஓகேவா? சரிங்க குருஜி. ஏன்னா சனி வந்து மூலத்தில் வரும்போது யாருக்கெல்லாம் வந்து மூலம் வந்து வைநாசிகமாக இருக்குதோ அப்போல்லாம் வந்து அவர் வந்து மலவாயில் வந்து சுதந்திரங்கள் வந்து கொடுத்து நவுவார். கோச்சாரத்தில் கிரகம் இருந்ததுனால ஜாதகத்திலே கிரகம் இருந்து வைநாசிக தொடர்பு வாங்கி தசாபதி நடந்ததுன்னா லாங் பீரியட் அந்த பிரச்சனையை வந்து அனுபவிப்பாங்க. கோச்சாரத்தில் வந்துட்டு போனதுனால அவருக்கு வந்தது சரியாயிடுச்சு. சரிங்க குருஜி. எப்படி இருக்கு ரிசல்ட்? சூப்பரா இருக்கு குருஜி. கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னும் மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பரா இருக்கு குருஜி. சூப்பர் ஐயா. அப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக் பண்ணிக்கலாம். லக்னம் சொல்லுங்க. லக்னம் வந்து ரிஷப லக்னம் குருஜி. என்ன தசை போயிட்டு இருக்கு? இப்ப வந்து தசை வந்து புதன்
போயிட்டு இருக்கு குருஜி. புதன் தசை புத்தி தான் கொஞ்சம் என்ன புத்தின்னு தெரியல குருஜி. சரி, இப்போ புதன் தசையில் வந்து உங்களுக்கு வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள்லாம் வந்து பலமாக ஆக்டிவேட் ஆகும். சரிங்க குருஜி. ஆயிலும் கேட்டை ரேவதி கிரகம் இருக்கா? கேட்டையில ராகு நிக்கிறார் குருஜி. கேட்டையில் ராகு நிற்கிறார். ஆமாங்க குருஜி. அவர் வந்து ராகு வந்து உபயோகி, அவரே காரணநாதன், நியூட்ரல் நட்சத்திரம் பாசிட்டிவாக நின்றுக்கிறார். ஓகேவா? சரிங்க குருஜி. புதன் எங்க நிற்கிறாரு? புதன் வந்து மிதுனத்துல நிக்கிறார் குருஜி. நட்சத்திரம் புனர்பூசம் 1. புனர்பூசம். இது வந்து பணத்துக்கு உண்டான நட்சத்திரம், தனக்காரக நட்சத்திரம். நிற்கிற கிரகம் வந்து நியூட்ரலாக நின்றுட்டு இருக்கு. சரிங்களா? நியூட்ரலாக நின்றுட்டு இருக்கு. நீங்கள் வளர்பிறை தானே சொன்னீங்க? என்னங்க குருஜி? வளர்பிறை தானே திதி? வளர்பிறை திதி. பின்னோக்கி 7 நட்சத்திரங்கள் தொட்டது அப்படின்னா அஸ்வினியை வந்து தொடுவது. அஸ்வினியும் வந்து பெருசாக வந்து யோக பலனை வந்து கொடுக்குது. நீங்கள் என்ன லக்னம்? லக்னம் வந்து ரிஷப லக்னம் குருஜி. ரிஷப லக்னம். ரைட். ரிஷப லக்னம். லக்னம் என்ன நட்சத்திரம்? கிருத்திகை குருஜி. கார்த்திகை. கார்த்திகை. இது 12வது வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். சும்மா புதன் தசை, ஆயிலியம் கேட்டை ரேவதி, புதன் நிற்கக்கூடிய புனர்பூசம், இதை மட்டுமே எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து இந்த ஜாதகருடைய தனயோகத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். குரு எங்கே இருக்காரு உங்களுக்கு ஜாதகத்தில்? குரு கும்பத்துல பூரட்டாதி 2ல நிற்கிறார் குருஜி. புரட்டாதி 2ஆம் பாதத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த புரட்டாதிக்கும் புனர்பூசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஓகேங்களா? சரிங்க குருஜி. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து 6 நட்சத்திரங்கள் கிருத்திகை வந்து தொடுவார். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3, 6 நட்சத்திரம். 6வது நட்சத்திரம் கிருத்திகை வந்து தொடுறாரு. இந்த ஜாதகம் வந்து சூரியன் வந்து யோகி, சூரியனுடைய நட்சத்திரத்தை குரு தொடுறார். ஓகேங்களா? சரிங்க குருஜி. அப்போ புதன் தசை அவர் என்ன பண்றாரு, தனக்காரகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப விஷாகத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? இல்லைங்க குருஜி. இல்லை. அப்போ ஜாதகர் வந்து என்னன்னா, தொழிலை வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தசையில் வந்து முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காரு. சொன்ன பலன் கரெக்டாக தப்பா? கரெக்டுங்க குருஜி. 100க்கு 100 கரெக்டுங்க குருஜி. நான் ஜாதகத்துக்கே போகல, எல்லா கிரகத்தையும் பார்க்கல, எல்லா கிரகமும் எனக்கு தேவையும் இல்லை. தசை வந்து புதன் தசை, அவ்வளோதான் மேட்ரு. புனப்பூசங்கிற பணத்துக்கு உண்டான நட்சத்திரத்தில் இருக்குது. குரு வந்து பணத்துக்கு உண்டான கிரகம் புரட்டாதி நிற்கிது. 2 பேரும் பெருசாக வந்து யோகத்தை வாங்கிக்கல. இருந்தாலும் குரு வந்து கிருத்திகை என்ற தொழிற்காரக நட்சத்திரம் இவருடைய யோக நட்சத்திரத்தை போய் தொறார். ராகு வந்து கேட்டையில் நின்றுட்டுருக்கார். அவர் வந்து உபயோகி கரணநாதன். அவரும் புதன் தசையில் பக்காவாக ஆக்டிவேட்டில் இருக்கிறாப்புல. அப்போ ஜாதகர் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணணும், அந்த தொழிலில் நம்ம வந்து முன்னுக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணங்களோட வந்து முயற்சிகள் வந்து எடுத்துகிட்ருக்காரு. அதுதான் வந்து பலன். சரிங்க குருஜி. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறோம் சார். ஐயா சூப்பரான கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க. ஒரு ஜாதகமே போடாமல் இவ்வளோ ஒரு 2 கிரகத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து பலன் சொல்கிறேன், ஐயாவுக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணலாம் அப்படி தோணலை. ரைட். சரி, எல்லாம் பிரமிப்பாக உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விவாதங்கள்லாம் நடக்கிறனால எல்லாம் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னிப்பா. கோச்சாரத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து குரு வந்து நீங்கள் எங்கே இருக்காருன்னா புனப்பூசத்தில் இருக்கார். கோச்சார குரு
கோச்சார குரு புறப்பூசத்தில் தான் இருக்காப்புல. ஜாதகர் தசைநாதனுடன் வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து உத்திரத்தை வந்து தொடராரு. கிருத்திகை உத்திராடத்தில் கிரகம் இருக்கா? கிருத்திகையில வந்துட்டு லக்கணம் அப்புறம் வந்து மாந்தி நிக்குது குருஜி. ஓகே, வேற எதுவும் இல்லை? வேற எதுவும் இல்லை குருஜி. சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் வந்து பூசத்துல நிக்கிறாரு குருஜி. ஓகே, பூசத்துல அவயவ ஸ்தானத்துல இருக்காரு. ஜாதக சூரியன் பூசத்துல இருக்காரு. அவயவ ஸ்தானம் நின்று ஃபெயிலியர் இருக்காரு. யோகி வந்து அவயவ ஸ்தானம் நின்று ஃபெயிலியர் இருக்காரு. அப்போ ஜாதகர் வந்து சொந்தமாக தொழில் செய்யணுன்ற முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காரு. சரியான வேலையாட்கள் அமையாமல் தடுமாறிட்டு இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணணும். ஆமாங்க குருஜி. அவர் தான் ஆமான்னு சொல்கிறாரு. மற்றவங்கெல்லாம் சூப்பருங்கய்யா, அப்படிங்க இப்படிங்கய்யா, ஏதாவது சொல்கிறீங்களா வாயை திறந்து? குருஜி இப்ப நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குருஜி. ரைட்டு. ஆட்கள் பற்றாக்குறையும் வருது. இப்ப இந்தியாரங்களை தான் உள்ள இறக்கி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாம் 99% எல்லாமே முடிஞ்சு குருஜி. அதுதான் எனக்கு நான் என்ன செய்யும் பொழுது நான் நேரடியா இருந்து அந்த இதுல நிறுவனத்துல இருந்து செய்யும் பொழுது ஏதாவது தடங்கள் வந்துருன்றதுனாலதான் என் மகனை வந்து உள்ள சேர்மனா போட்டிருக்கேன் குருஜி. அப்போ நம்ம வந்து அவர் ஜாதகம் எடுத்து ஆய்வு பண்ணணும். ஆமாங்க குருஜி. கரெக்டுங்களா? அவர் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம சரிங்க குருஜி. அதுக்கு நீங்கள் டைம் இல்லை, அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. அதனால் வந்து நீங்கள் அனுப்பிச்சுடுங்க, அதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் வந்து என்னென்னா, சனி வந்து உத்திரட்டாதியில் கோச்சாரத்தில் வரப்போகிறாரு. சூரியன் பூசத்தில் இருக்கார். அடுத்தது குரு பகவானும் பூசத்துக்கு தான் வரப்போகிறாரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வேலையாட்கள் வழி பிரச்சனைகளை நிறைய அனுபவிக்க பிறந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். சொந்த தொழில் பண்ணுற அமைப்பு இருக்குது, முயற்சியும் எடுப்பார். அதே நேரத்தில் வேலையாட்களால் நிறைய தொந்தரவுகளை வந்து அனுபவிக்கக்கூடிய கால நேரம் இப்போ வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. அப்போ அதனால் வந்து வேலையாட்களுக்கு வந்து பற்றாக்குறை அல்லது வந்து பேமெண்ட் கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு கிளம்பிடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால் வேலையாட்கள்கிட்ட நம்ம வந்து ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து பூசத்தில் இருக்கிறனால பூசத்துக்கு ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணிக்கணும். இப்போ வெரி இம்பார்ட்டண்டான பரிகாரமே வந்து பூசத்துக்கு தான். சரிங்களா? பூசத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த தோஷம் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும். ஸோ பூசத்துக்கு என்ன கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க? நான் இப்போ இருக்கிற கொடைக்கானல் குருஜி. கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அங்க 2 நாள், அங்க 3 நாள் 4 நாள் இருப்பேன். இங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 2 நாள் இருப்பேன் குருஜி. ஓகே, உங்களுக்கு உண்டான கோவில் வந்து திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய திருவாடுதுறை. இது எங்கே இருக்குது அப்படின்னா, மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கோமுக் ஈஸ்வரர். கோமுக் ஈஸ்வரர். அது சேர்த்துக்கிட்டீங்கன்னா கோமுக்தீஸ்வரர்னு வரும். ஓகேங்களா? சரிங்க குருஜி. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது மட்டும் தான் குருஜி. இது மற்றபடி நமக்கு உடல் ஆரோக்கியம் இதெல்லாம். உடல் ஆரோக்கியம்னா உங்களுக்கு வந்து அஸ்வினி மகத்தில் கிரகம் செவ்வாய் இருக்கனால, அடுத்தது இந்த கேது வந்து பூரத்துலேருந்து மகத்துக்கு தான் போகிறார். மகத்தில் செவ்வாய் இருந்தார் இல்லையா? ஆமாம் குருஜி. இப்போ கோச்சார கேது அந்த செவ்வாயை வந்து மீட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காரு. அந்த மீட் வந்து நமக்கு வந்து ஒரு 8 மாதங்கள் நடக்கும். அந்த 8 மாதங்களுக்கு நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து சுவாசம், அது இல்லாமல் வயிற்று பகுதியை பாதிக்கக்கூடிய ஒரு இடம்.
அந்த நேரத்தில் கேது அதே போல் செவ்வாய் இந்த இருவருடைய உணவுகளை வந்து அந்த நேரத்தில் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். கேது செவ்வாய். ஆமாம், கேது செவ்வாய் இந்த இருவருடைய உணவை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். அதே போல் ஆங்கில மருந்து மாத்திரைகளை வந்து பயன்படுத்தாதீங்க. சரிங்க குருஜி. அது உங்களுக்கு செட் ஆகாது. அதாவது என்னென்னா ஆயுர்வேதம் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஆங்கில மருந்து மாத்திரைகள் அலோபதி என்ற ஆங்கில மருந்துகளை வந்து பயன்படுத்தாதீங்க. ஆங்கில மருந்துகள் பயன்படுத்தக்கூடாது. சனியுடைய ஆயுர்வேதிக் யுனானி மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தாதீங்க. 2. அடுத்தது வந்து அரோமா தெரப்பி, அக்குப்ரெஷர் அந்த மருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டாம். அந்த மருத்துவ முறையை பயன்படுத்த வேண்டாம். சித்தாவை பயன்படுத்தாதீங்க. அதை தவிர மீதி இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ மீதி என்னதான் சார் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதி இருக்குது. ஹோமியோபதி. ஓகேங்களா? சரிங்க குருஜி. ஹோமியோபதி மருந்து மாத்திரைகளை தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்க குருஜி. இந்த மலர் மருத்துவம் குருஜி எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். வயிறு வந்து உங்களுக்கு வந்து சூடாகுதா? நிறைய இருக்கு குருஜி. ரொம்ப சூடாயிருது. சம்டைம்ஸ் வந்து உடம்பே ஹீட் ஆயிருது. அதுதான் சொல்கிறேன். பர்டிகுலராக நீங்கள் வந்து சாப்பிட்ட பிறகு இது நடக்குமே? கண்டிப்பா குருஜி. சாப்பிட்ட பிறகு நிறைய அந்த அஜீரணம், அசிடிட்டி அது இதுன்னு வந்தது. அது வந்து தொடர்ந்து இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் குருஜி. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி இப்போ நியூட்ரலுக்கு வந்துருச்சு குருஜி. அதாவது உங்களுக்கு வந்து அது ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு மருந்துன்னு மருத்துவ முறைன்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அது ஹோமியோபதியில் மருந்து எடுக்க. நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன், என்னை கூப்பிடுங்க. சரிங்க. அவரை மீட் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும். சரிங்க குருஜி. ஓகே, வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதில் இல்ல குருஜி. 2 பேர் தான் பேசுகிறீங்க, மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வந்து எனக்கு அந்த மற்ற எந்த கிரகங்கள் குருஜி கொஞ்சம் வலுவா இருக்குது? எந்த கிரகம் வலுவாக இருக்குது? ரைட்டு, எல்லா கிரகத்தையும் சொல்லுங்கள். 3 கிரகம் போட்டாச்சு, 4 கிரகம் போட்டாச்சு, மீதி கிரகத்தை சொல்லுங்கள். சந்திரன் வந்து சுவாதி 4ல நிற்கிறார் குருஜி. சந்திரன் சுவாதி. அப்புறம் சுக்கிரன் திருவாதிரையில நிற்கிறாரு மிதுனத்துல. சுக்கிரன் திருவாதிரை. அப்புறம் சனியும் திருவாதிரையிலே நிற்கிறாரு குருஜி. சனியும் திருவாதிரை. அப்புறம் சூரியன் சொல்லிட்டேன். செவ்வாய் வந்து மகத்துல நிற்கிறாரு சிம்மத்துல. செவ்வாய் மகம். அடுத்தது அவ்வளவுதான் குருஜி. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் கேது. கேது வந்து ரிஷபத்திலே நிற்கிறாரு குருஜி, லக்னத்திலே நிற்கிறாரு. மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் குருஜி. சரி, உங்களுக்கு ஜாதகத்தில் ரொம்ப பலமான கிரகம் வந்து ராகு கேடு நிற்கிறது நல்ல விஷயம். அவர்தான் ரொம்ப பலமாக இருக்காரு. ராகுவும் கேதுமா குருஜி? ராகு பலமாக இருக்காரு. ராகு 1, சுக்கிரன் 1. உங்களுக்கு வந்து மிக சிறந்த வழிபாடு வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் 1. சரிங்களா? சிதம்பரம் தில்லை நடராஜர். 2வது வந்து புற்று வழிபாடு. அது 2 தான் வந்து சிறப்பு உங்களுக்கு. இது ஸ்ரீரங்கம் குருஜி. சுக்கிரன் வலுவா இருக்கிறதுனால. சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து அவயோகி. சரிங்க குருஜி. அங்கே வந்து திருவாதிரையில் நின்று பலம் சேர்க்கிறாருன்னா நீங்கள் வந்து சிதம்பரம் போனீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு யோக பலனை தரும். நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா கெடுபலன்கள் தான் நடக்கும். ஸ்ரீரங்கம்லாம் நீங்கள் வந்து போயிடவே கூடாது. சூப்பர் குருஜி, கரெக்ட். சரிங்க குருஜி. ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? இல்ல குருஜி, நான் அப்போ போனது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்ரீரங்கம்லாம் போயிடாதீங்க. போனதில்லை. ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா சொந்த காசில் சூனி அழிச்சிட்ட மாதிரி வேலை பார்ப்பாங்க. அப்படிலாம் போகக்கூடாது குருஜி. ஓகேவா? சரிங்க குருஜி. ஐயா இவர் வந்து இந்த சுக்கிரன் அவயோகியா இருக்கிறதுனால மலர் மருத்துவம் எடுத்துக்க கூடாது இல்லை ஐயா? மலர் மருந்து கொண்டாட இருக்காது. சுக்கிரன் தானே ஐயா? சந்திரன். மலர் மருந்து மலர்களுக்கு உண்டான கிரகம் அது.
மலர்களுக்கு உண்டான கிரகம் இது. சுக்கிரன் இல்லைங்க. மலர்களுக்கு உண்டான கிரகம் இது. சாரி ஐயா. மலர் மருந்துங்கிறது சந்திரனுக்கு உண்டானது. ஓகே தானே? ஓகேங்க ஐயா. ரைட். வகுப்பு முடிச்சுக்கலாமா? வகுப்பு வந்து இன்றையோட 10 நாள் வகுப்பு முடிஞ்சது. யார் வீட்டில் அந்த சத்தம் கொஞ்சம் அமைதியாங்களேன். ஓகே, நன்றி. அதாவது இன்றையோட 10 நாள் வகுப்பு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாளுமே நான் வந்து வித்தியாசமான கோணத்தில் வெவ்வேறு தகவல்கள் தான் கொடுத்துருக்கேன் இந்த கிளாஸில். கண்டிப்பாக இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் கரெக்டாக இதுவரை நான் வந்து நடத்தாத கோணத்துலலாம் நிறைய விஷயங்கள் வந்து நடத்தினேன். ஆமாம், நானே வந்து டைட்டிலில் போட்டிருந்தேன், இதுவரை நடத்தாத பாடத்திட்டம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் நான் நடத்தினேன். நான் அடுத்த வகுப்பு வந்து என்னென்னா மருத்துவ ஜோதிடம் ரோகிணி வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுவரை தெரிஞ்சிக்காத பல தகவல்கள் நிச்சயமாக அதில் வந்து இருக்கும். வகுப்பு வந்து முடிஞ்சளவு வந்து எல்லோரும் வந்து கலந்துக்குவோங்க. அதே போல் இந்த வகுப்பில் வந்த அனைவருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் வந்து திதி வர்ண ஜோதிட முறையில் மிகப்பெரிய ஒரு தெளிவை பெற்று உங்களை சார்ந்தவர்களையும் உங்களை தேடி வரக்கூடிய நபர்களையும் சரியாக வழி நடத்தி அவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான அத்தனை வகைகளையும் நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமார்ந்த வந்து வாழ்த்துக்கிறேன். எல்லோருமே பயிற்சி எடுக்க தானாகவே வந்துடும். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அனுபவங்கள் வந்து அதிகம் இல்லை. சரிதானே? ஆமாம், சும்மா அதாவது என்னன்னா என்னுடைய வீடியோ அதிகமாக பாருங்கள். என் வீடியோ அதிகமாக பாருங்கள். எந்த இடத்துல எந்த கிரககாரத்தை பயன்படுத்துகிறாரு, எப்படி பணம் எடுக்க யூஸ் பண்ணுறாரு, அப்படி விளையாட்டு போக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தானாக வந்து வந்துடும். ஓகேவா? சரிங்க குருஜி. ரைட். இந்த வகுப்பு குறித்து உங்களுடைய தகவல்கள் ஏதாவது, இந்த வகுப்பு எப்படி இருந்தது, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப பயனுள்ளதையா. ரைட். நிறைய தெரிஞ்சுட்டோம் சார். 10 நாள் கிளாஸ்லயுமே ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு புதுவிதமான தகவலா இருந்தது சார். ரொம்ப பெஸ்டா இருந்தது சார். ரைட். நிர்மலா ரொம்ப நன்றி. எல்லா வாக்கும் புது புது தகவல் தான் குருஜி கிடைக்குது எப்பயும். ஆமா, இந்த தடவை ரொம்ப நிறைய கிடைச்சது சார். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல்கள் கிடைக்குது. அப்போ பாருங்க 2 பேர் தான் பேசுறாங்க, மற்றவங்களாம் யாரும் பேச மாட்டாங்க. குருஜி கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தனால கொடைக்கானல்ல எனக்கு வந்து சிக்னல் ரொம்ப கஷ்டம் குருஜி. நான் இருக்கிற பகுதி இல்ல, இதனால என் நண்பர் வீட்டுக்கு போயிருவேன் குருஜி. சிக்னல் எங்க கிடைக்குதோ அங்க போய் உட்கார்ந்து இதை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவேன் குருஜி. ஓ சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு குருஜி. எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற நோக்கத்திலேயே இதுல வந்து ஃபுல்லாவே கலந்துக்கிட்டேன் குருஜி. சரி, ரொம்ப சந்தோஷம். அதனால இனி வரும் காலங்கள்லயும் எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் குருஜி. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நன்றி குருஜி. சரி, வகுப்பு முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் குருஜி. நமஸ்காரம். நல்லதுங்க, நல்லது. ஓகே.